ஹாய் ஹலோ வணக்கம். திஸ் வீடியோ இஸ் ஆல் அபவுட் 5 month பேபி ஷவர் ஃபங்க்ஷன். இன்றைக்கி நம்ம இந்த விளாகில் 5 month பேபி ஷவர் ஃபங்க்ஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கோயிலுக்கு போக எல்லோரும் மார்னிங்கே குளிச்சுட்டு ரெடி ஆயாச்சு. ஸோ இவங்க 2 பேர் தான் எங்களோட சிஸ்டர் இன்லா. இவங்க தான் வளையல் போட போகிறாங்க. அவங்க சமைச்சு எடுத்துகிட்டு வந்த 5 வகை சாப்பாடை எடுத்துகிட்டு நம்ம இப்போ மாசாணி அம்மன் கோயிலுக்கு போக போகிறோம். ஹாய் சொல்லு. மாசாணி அம்மன் கோயில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தேவிப்பட்டினத்தில் இருக்குது. தேவிப்பட்டினத்தில் அலிந்திக்கோட்டைன்னு ஒரு கிராமத்தில் இருக்குது. ரொம்பவே பவர்ஃபுல்லான மாசாணி அம்மன். நீங்கள் ரொம்ப வருஷமாக பேபிக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க, உங்களுக்கு கிடைக்கவே இல்லை அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாசாணி அம்மன் கோயிலை விசிட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பலன் கிடைக்கும். இந்த கோயிலில் அமாவாசை பௌர்ணமிக்கெலாம் ரொம்ப கூட்டமாக இருக்கும். நம்மளால் நிற்கக்கூட இடம் இருக்காது. இன்றைக்கி சண்டேனால் கொஞ்சம் கோயில் ஃப்ரீயாக தான் இருந்துச்சு. வானத்தில் ராஜம் வீதிகள் ஓடி மழை என்ன வந்து பொழியுங்கள் மலை சிந்தும் தேத்துழியில் அடையில்லாத சுவைதான் உன் பாசத்தில் கண்டேன். என் வாழ்க்கைக்கு ஒரு விடைதான். மூணு சிஸ்டர் எல்லாவும் சேர்ந்து வளையல் போட்டு விட்டாங்க. நெக்ஸ்ட்டு நாங்கள்லாம் போட்டோம். பாசங்கள் நேசங்கள் ஏதுமே இன்றி வாழ்ந்திடும் வாழ்க்கையோ வாழ்க்கை இல்லை. பிரிந்தே நாம் வாழ்கின்ற போதிலும் நினைவுகள் நம்மை சேர்த்திடுமே. அழகாய் பூ பூத்திட வேண்டிய வேர்கள் நீர் ஈர்த்திடுமே. இன்னொரு ஜென்மம் அது கிடைத்தாலும் கூட இதுபோல் ஒரு சொந்தம் கிடைத்திட நான் மறந்தேன். யாரென்ன சொன்னாலும் யாரென்ன செஞ்சாலும் சொந்தாமும் மன்னாமும் கூட வரும். நாம் வந்த பின்னாலும் நான் சென்ற பின்னாலும் சொந்தாமும் மன்னாமும் பேர சொல்லும்.
ஃபோட்டோ எடுக்க ஃபைனலாக வளையல்லாம் போட்டு விட்டதுக்கப்புறம் அவங்க சமைச்சு கொண்டு வந்து அஞ்சோக சாப்பாடை வந்து ஊட்டி விட்டுட்டு இருந்தாங்க. ஃபைனலாக பேபி ஷவர் ஃபங்க்ஷன் முடிஞ்சு வீட்டுக்கு வந்ததும் ஆரத்தி எடுத்து உள்ளாக்க வர சொல்லியாச்சு. ஓகே, இதோட நம்மளோட பேபி ஷவர் விளாகை வந்து முடிச்சுக்கலாம். ஸோ பாய்.